ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃப்ரைடே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ண போகிறேன். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது நீங்கள் அத்தி, பெருச்சம்பழம், கொஞ்சம் உலர் திராட்சை, அப்புறம் என்கிட்ட இருக்கிறது முந்திரி, பாதாம், பிஸ்தா, பம்கின் சீட்ஸ், வேறு எது இருந்தாலும் போடலாம். இப்போ நான் முதல்ல வானலை ஹீட் பண்ணிக்கிறேன். கீ போட்டு இதெல்லாம் இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதையெல்லாம் தனியாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது மாதிரி இது அத்தி, பெருச்சம்பழம்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இது நெய்யில் தனியாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஸ்வீட்காக ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீ போட்டுட்டேன், ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஹீட் ஆகிடுச்சு, சிம் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் இது ஃப்ரை ஆகுது, நல்லா பார்ப்பீங்க. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். கீ உங்களுக்கு தேவையான அளவு. லட்டு ஸ்வீட்டுக்குனால கீ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எனக்கு கீ கொஞ்சம் பிடிக்கும்னால நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரை ஆகிறது பார்க்குறீங்க. தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ண வேணாம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லட்டுனால பாதாம் தோல் எடுக்க தேவையில்ல, அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அக்ரூட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரையாக வருது பார்ப்பீங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸ்டீம் பார்த்திங்கன்னா நான் சிம்மில் தான் வச்சு பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அத்தி, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் போட்டாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸை வெறுமை சாப்பிட போரிங்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடும். ரெண்டுத்தையும் போட்டுதுன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதையும் சேர்த்துட்டா கொஞ்சம் ஃபியூஷன் மாதிரி ஆகிடும். அதனால தான் ஸ்வீட்டுக்காக தான் நம்ம இது போடுறோம். அத்தியும் பேரிச்சம்பழமும் நல்லா ரத்த விருத்திக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பார்க்கலாம், இது ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நல்லா இது ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு ஒரு மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம். மிக்சியில் ஓட்டும் போது தேன் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா. இல்லை இன்கேஸ் இந்த ஸ்வீட்டே போதும்னா. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், தனியாக கூட பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஏர் க்ரோத் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி எப்படி ஃப்ரை ஆகிறது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது ப்ரௌனிஷாக இருக்கிறதுனால. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நீங்கள் எடுத்துடலாம். இது அதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும்னுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். குவான்டிட்டி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கீ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வால்நட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ண இதோட இதையும் சேர்த்து போட்டுட்டேன். நல்லா ஃப்ரையாக இருக்கிறது பார்த்துருக்கலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்போவுமே நிறைய பேருக்கு மில்க் ஷேக்காக பிடிக்கும், வெறுமை சாப்பிட பிடிக்கும். சில பேரெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, வேணாம். ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எல்லா ஏஜ் பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்ம கிரைண்ட் பண்ணிடுறதுனால இதை எல்லோரும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு இது அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நான் சொன்ன மாதிரி இதுதான் ஆஃப்டர் கிரைண்ட் பண்ணக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் இதுக்கு வந்து தேன் விட்டுக்கோங்க. தேன், நாட்டு சர்க்கரை எது வேணால் போட்டுக்கலாம். சுகரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் லட்டு கன்சிஸ்டன்சியில் பிடிக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான ஷேப் ரவுண்டாவோ எப்படியோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷேப் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டிருப்பேன். உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பார்த்துருப்போம். இது வந்து எல்லா ஏஜும் சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். ஒரு லைக்கும் அப்படியே போட்டுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாருக்கா யூஸாக இருந்தால் இந்த ரெசிபியை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.